பைபிளில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு 5 வசனங்களை நம்ம இன்னைக்கு பொறுக்க போகிறோம். இந்த 5 வசனமும் என்ன சத்தியம் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லி இந்த 13வது வருஷம் ஆண்டு விழாவுக்கு இந்த செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லமை உள்ள கர்த்தர். முடிவில் எல்லாருக்காக ஒரு பொதுவான ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போம். அந்த ஜெபத்தில் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் சரீரத்துக்கு சுகம் உண்டு, உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய விருத்தி உண்டு. நீங்கள் மனதில் நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயம் வாய்க்க செய்து உங்களை ஆண்டவர் கைவிடாமல் கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாள் வரை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே வேகமாய் சில சத்தியங்களை நம்ம பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்தால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய பைபிள் எடுப்போம். தேங்க்யூ. அதனுடைய 15வது வசனத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்க வாசிங்க பார்க்கலாங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் இங்க இருக்கு. என்ன சொல்றாரு யாக்கோபு? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னை ஆதரிச்சது யார் தெரியுமா? கர்த்தர் தான். இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் ஆதரிச்சது யாது? கர்த்தர் தான். எத்தனையோ பேர் அங்கீகரிக்கல, ஆதரிக்கல, யோசிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து இந்த ஊழியத்தை கிருபையாய் கர்த்தர் ஆதரித்தார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. ஆதரிக்கிற கர்த்தர். யார் உங்கள் தேவன்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படி உள்ளவர் என்ற ஒரு கேள்வி நம்மளை பார்த்து யாராவது கேட்டா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. என்ன பதில்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் என்னை ஆதரிக்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஊழியத்தை திரும்பி பாருங்க. இருப்பேன்னு சொன்னவங்க இல்லை, பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க பார்க்கல, கூட வருவேன்னு சொன்னவங்க கூட வரல. ஆனால் நம்மள தாயின் கருவில தெரிஞ்சு கொண்ட கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய ஆதரவு கரம் மட்டும் எங்க கூட இல்லைன்னா ஆண்டவரே எங்களுக்கு பெரிய கஷ்டம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்னை இதுவரைக்கும் ஆதரித்து வருகிற உடைய தெய்வீக ஆறுதலுக்காக, ஆதரவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பாருங்க. யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, 4 மனைவிமார்கள், ஏராளமான மந்தை, ஆடு மாடு, செல்வ திரட்சி, ஏராளமான ஒட்டகம். இதெல்லாம் யாக்கோபுடைய பெரிய சுதந்திரம் அவனது. ஆனா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அவன் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்லல. அவன் சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஆதரவா இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தர் தான் என்னைக்கும் எனக்கு ஆதரவு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெரிய ஆதரவு கிடையாது. நம்மளை விட பயங்கரமான பணக்காரங்கள்லாம் தேசத்துல உலகத்தில் இருக்கிறான். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆதரவு ஆசீர்வாதங்கள் அல்ல, உங்களுக்கும் எனக்கு ஆதரவு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ஊழியத்துக்கு கர்த்தரே இதுவரைக்கும் ஆதரவா இருந்தார். நமக்கு இதுவரைக்கும் கர்த்தரே ஆதரவா இருந்தார். இதுவரைக்கும் ஆதரவா இருந்த கர்த்தர் இனிமேலும் மகா பெரிய ஆதரவா இருப்பார். நம்பினால் விசுவாசித்தால் கைகளை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவரே எனக்கு நீர் ஆதரவா இருப்பீராக, ஊழியத்துக்கு ஆதரவா இருப்பீராக, குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பீராக, படிப்புக்கு ஆதரவா இருப்பீராக.
உங்களுடைய ஆதரவு எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என்ன அற்புதமான வார்த்தை தெரியுமா அது? கர்த்தர் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அவர்தான் என்னுடைய ஆதரவு. இந்த மாதிரி வார்த்தையை பைபிள்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கும். அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அநேகர் எனக்கு என்ன செய்தார்கள்? எதிரிட்டு வந்தார்கள். ஆனா இந்த கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் புரியுதா உங்களுக்கு? எடுத்தீங்க, படிச்சீங்களா, பார்த்தீங்களா? என் ஆபத்து நாளில் எல்லாரும் எதிர்த்து வருவான். மச்சா மாமா ஒன்று விட்டது, ரெண்டு விட்டது, மிசுக்கார தாத்தா கீதா எல்லாம் வரும். எதிர்த்து வர்றது பெருசு இல்லை. ஆனா அவர்கள் என்னை அழிக்காமல் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். யார் இவன்? 30 லட்சம் ஜனங்களை நடத்துகிற ஒரு பெரிய ராஜா, கிங் ஆஃப் டேவிட், ராஜாவாகிய தேவன் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். இந்த ஊழியத்துக்குள்ள அப்படித்தானே எத்தனையோ பேர் எதிரிட்டு வந்தார்கள், என்னென்னமோ செய்தார்கள், சொன்னார்கள். ஆனால் இந்த கர்த்தரோ எனக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய ராஜாவே, ஐயா அம்மா, இந்த காலையில சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் என்னைக்கு நீங்க வச்சுக்கிட வேண்டிய ஒன்று, தேவன் தான் நமக்கு என்னைக்கு ஆதரவா இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ அவர்தான், அவரை தவிர வேற யாரும் இல்லை. கர்த்தரோ அவர்தான் எனக்கு ஆதரவு. கர்த்தருக்கு சோதரன். என்ன அற்புதமான மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? பெரிய பராக்கிரமசாலிகளை கொண்ட தாவீது அவன் சொல்றான், அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் இந்த தெய்வம் எனக்கு ஆதரவா இருந்தார். இந்த காலையில் உங்களை தைரியப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்படாதீங்க. என்னை உற்சாகப்படுத்த தாங்க யாருமே எனக்கு கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. தம்பி, யாரும் நினைக்காத தம்பி, சிஸ்டர், யாரும் நினைக்காதீங்க தனியா போராடிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் நினைக்காதீங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் கண் கலங்கி தவிச்சு கஷ்டப்படுறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா எழும்பி நின்று உங்கள் வாழ்க்கையை, ஊழியத்தை, எதிர்காலத்தை நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். ஆதரவு என்பது எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா? ஆதரவு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதரவு என்பது சாதாரணமானது கிடையாது. அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு மனுஷன் சொல்றாரு, எனக்கு அவர் ஒருத்தர் தான் ஆதரவாய் இருந்தவர். நீங்க என்னைக்கு மனசுல வச்சுக்கணும், எல்லாரும் நமக்கு என்னைக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துருக்குல்ல, ஐயா உட்காந்துருக்கு, அதை கையை பிடிச்சி சொல்லுங்க, எந்நேரமும் சொல்லுங்க, எந்நேரமும் உனக்கு எல்லாரும் ஆதரவா இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சொன்னீங்களா? சொல்லுங்க மறுபடியும். எல்லாரும் உனக்கு எல்லா நேரத்திலையும் ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஐயோ, இன்னொரு தடவை சொல்லு. எல்லாரும் உனக்கு எல்லா நேரத்திலையும் ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எல்லாம் இருக்க மாட்டாங்க சார். பைபிள்ல ஒருத்தன் பெரிய பணக்காரங்க, அவனுக்கு ஆடு மாடுகளை 7000 ஆடு. எத்தனை ஆடு? சத்தம்மா சொல்லுங்க. இப்போ ஒரு ஆடு என்ன ரேட்டு? 4000 இருக்குமா? 6000 இருக்குமா? ஒரு ஆடு 6000 போட்டா 7000 ஆடு எவ்வளோ தெரியலீங்க பாஸ்டர். அந்த மாதிரி நாங்கள் கணக்கு கேட்டால் ஏழாங்க இப்படி கூமட்டியாக இருக்கிறோம். 7000 ஆடு என்ன ரேட்டு பார்த்தீங்களா? பாருங்க, 4 லட்சம். இவ்வளோ பெரிய 7000 ஆடு நிற்கிதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இங்கேருந்து ஒரு 7000 ஆடு இருக்குதுன்னா அந்த தளவு வரைக்கும் இருக்குல்ல.
இவ்வளவு பெரிய ஆடு, ஒட்டகம், பணிவிடக்காரங்க, இதெல்லாம் இருக்குது. எவ்வளவு பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரன் ஒருத்தன். திடீர்னு பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து, அவன் சும்மாவை ஆராதிக்கிறான், சொகத்தை தரீரு, ஆடு மாடுகளை தரீரு, அதனால தோத்துறான். அல்லையே ஆமேன்னு சொல்லி உங்க பின்னாடி தெரியறான். எங்க தொட்டு பாரு அவனை, உங்க விட்டு ஓடி போறான் சொல்லும் போது, அப்படியாடா அப்ப வந்து என்கிட்ட என்னை தேடி வர்றதெல்லாம் சரீர பிரகாரம் ஆசீர்வாதத்தை வரானா? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கும்போது ஒரு தேவைக்காக ஆலயத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத முதல்ல ஆண்டவர் மனசிலிருந்து நீக்கி, ஆண்டவரே நான் ஒரு தேவைக்காக வரல ஆண்டவரே, நீங்க தான் என் தேவை அப்படின்னு அவர் மனசுல நம்ம இடம் பிடிக்கணும் இயேசுவின் நாமத்தினால். எதுக்குமா சர்ச்சுக்கு வந்தீங்க? உடம்பு சரியில்லைங்க, அதனால சர்ச்சுக்கு வந்தேங்க. அப்ப சர்ச்சை என்ன ஜிஹெச்சா? எதுக்குமா சர்ச்சுக்கு வந்தீங்க? குழந்தைன்னு சொன்னாங்க, அதனால சர்ச்சுக்கு வந்தீங்க. அப்ப என்ன சர்ச்சை என்ன டெஸ்டி பேபி சென்றா? எதுக்குமா சர்ச்சுக்கு வந்தீங்க? ரொம்ப கடனுங்க, அதனால கடனை அடைக்கலாம்னு வந்தங்க. அப்ப சர்ச்சை என்ன வட்டி கூட்டு வாங்குற இடமா? எதுக்குங்க சர்ச்சுக்கு வந்தீங்க? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரர் அடிச்சுட்டே இருக்கிறார்களா, அதனால சர்ச்சுக்கு வந்தீங்க. அப்ப இது என்ன பஞ்சாயத்து பண்ற இடமா? அப்ப நிறைய இன்னொரு அம்மாட்ட ஒரு பாஸ்டர் போய் கேட்டார், ஏமா எதுக்குமா ஏமா சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா டக்குன்னு ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க, நான் சர்ச்சுக்கு வரலன்னா இந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துடுறாருங்க, அதனால சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிச்சு பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றது இப்படிதானே தவிர, ஆண்டவரே இதுக்காக இல்ல ஆண்டவரே எனக்கு அதை தருவீர் இதை தருவீர் அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச்சுக்கு வரல ஆண்டவரே, இதை தரலனாலும் நான் வருவேன், அது கிடைக்கலனாலும் வருவேன், அது சந்திக்கப்படலாம் வருவேன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் இந்த ஆண்டு விழாவில் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு கூட்டம் அப்படி ஆண்டவருக்காக எழும்படும் இயேசுவின் நாமத்தில். அவனை தொட்டு பாரோ, அவன் தூசிக்கிறான பாப்போம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தொட்டுட்டார் ஆண்டவர், எல்லாம் போச்சு பாருங்க. அவனோடு இருந்த வேலை செஞ்சவங்க, பிள்ளைங்க, கூட இருந்தவங்க, நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. கடைசியா ஒன்னே ஒன்று நிக்குது, மனைவி. மனைவினா யார் தெரியுமா? எல்லா கஷ்ட காலத்திலும் புருஷன் கூட நிக்கிறவங்க தான் மனைவி. ஒரு மனைவி கூட ஆமின்னு சொல்ல நிக்க மாட்டேங்க போல தெரியுது, விழுதுவீங்களோ? மனைவினா யாரு? ஊன்னு பார்த்துட்டு கூடாதுமா. மனைவினா யாரு? எல்லா புருஷனுடைய கஷ்ட காலங்களிலும் கூட நிக்கணும். புருஷனா யாரு? ரொம்ப கோபப்படுத்தாம தொந்தரவுப்படுத்தாம மனைவிக்கு செய்ய வேண்டியது செஞ்சு அன்பா இருந்து குடும்பத்தை நடத்தணும். அன்புதான பாஸ்டர்? இல்லை, உன்னைய கட்டினதுக்கு நான் அவளை கட்டியிருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமான்னு கேட்கிறார். அப்படி இருக்கக்கூடாது தான் இப்படி கத்திரப்பட வச்சிருக்கிறாருன்னு அந்த மரமண்டைக்கு தெரிய மாட்டேங்க பாஸ்டர். எல்லாம் போச்சு, இப்ப மனைவிதான் இருக்கிறா. இந்த மனைவி என்ன தெரியுமா சொல்லிட்டா? தேவனை தூசித்துற, சீவனை விட்டுற. மனைவி கூட ஆதரவா இல்லை. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், எல்லாரும் எல்லா சமயத்திலும் நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஏன் நீங்க ஆமேன்னு சொல்லல தெரியுமா? நிறைய அடிபட்டு இருக்கீங்க, நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, இனியும் அடி வாங்குவீங்க. ஒரு அல்லையிலே சொல்றீங்களா? பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்ப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்பா அம்மா கட்டிட்டு அது பாட்டு ஓடிடுறேன். பையன் சொல்லவே வேண்டாம், அந்த நிமிஷத்துல தான் நீங்க அவனை மறந்துடணும். அதனாலதான் பெரிய பெரிய ராஜாக்கள், தேவ மனிதர்கள்லாம் எங்க தெரியுமா சொன்னாங்க? அநேகர் எனக்கு எதிர்த்து வந்தாங்க, எனக்கு அவர் ஒருத்தர் தான் என்னைக்கு ஆதரவு. சத்தமா இல்லையே சொல்லுங்க. என்னைக்கு அவர் ஒருத்தர் தான் எனக்கு. ஐயா அப்படி பிரசங்க கேட்காம அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிச்சு போனா என்ன செய்ய? வந்து உள்ள உட்காருங்க, சோறு ஆக்கிற ஆக்கி போக்கி கீழே விழுந்துட்டு போது போல செய்தி கேளுங்க. ஏசு ரத்தம் செய்யா. வெளியில யாராவது நடமாடி கொண்டிருந்தால் அந்த நடமாடி கொண்டிருக்கிற எல்லா பிஆர்சி டிப்பா உள்ள வரட்டும். ஓகே, அதனாலதான் எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு அவங்க இவங்க இல்லை, கர்த்தர் தான் இன்னைக்கு எனக்கு ஆதரவு. கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். மனசுல ஆழமா பதியணுமா? ஐயா ஆழமா பதியணும் ஐயா.
சொன்னவன்ல சாதாரண ஆள் கிடையாது. உங்களை விட என்னை விட 50 மடங்கு பணம் வச்சிருந்தவங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க இல்லைங்களா, தேவனோடு நடந்தவங்க. அவங்களே சொல்றாங்க, எனக்கு ஆதரவுனா கர்த்தர் தான். முதியோர் காலத்தில் என்னை யார் பார்ப்பாங்க நினைக்காதீங்க. இவங்களை இள வயது வரைக்கும் சுமக்கிறவர் தான், முதிர்ந்து போனாலும் அவர் தான் சுமப்பாரு. நீதிமானுடைய சந்ததி அவர் கைவிடவே மாட்டார். சில பேர் நினைக்கிறாங்க, முதிர் வயது ஆகி போச்சு, நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன், எப்படி நான் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. உன் எதிர்காலம் உன் பிள்ளை நம்பி இல்லை, உன் எதிர்காலம் நீ ஆராதிக்கிற கர்த்தரை நம்பி என்பதை மறந்து போய் விடாதீங்க. நாங்க அப்படி சொல்லுவோம், எங்க எதிர்காலம் எங்க சபை விசுவாசிகள் அல்ல, எங்க எதிர்காலம் கர்த்தர், எங்களை அழைத்த கர்த்தர். வரும் போகும், இருக்கும் போகும், வராதே. ஆனா எங்களை அழைத்த கர்த்தர், தாயின் கருவில தெரிந்து கொண்ட கர்த்தர். எவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போனாலும் அவர் எங்களை விட்டு பிரியாமல் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் செய்து முடித்து எங்களோடு கூட நடந்து வருகிற ஒரு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். கரங்களை உயர்த்தி சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம், ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அந்த தேவன்? அவர் ஒருவர் தான் ஆதரவாயிருந்தார். இந்த ஊழியத்துக்கு இந்நாள் வரைக்கும் இந்த தெய்வம் தான் ஆதரவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வம் தான் ஆதரவு. சரி, நான் இந்த செய்தியை இன்னொரு குறிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எதுக்கு கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார் தெரியுமா? எதுக்கு கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார்னா, நாம் இந்த ஊழியத்துக்கு ஆதரவா இருக்கத்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சுக்கலாம். பவுல் இப்படி சொல்வார், கெங்கிரைய ஊழியக்காரா இருக்கிற பெபையாளை வாழ்த்துங்கள், அவளுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையோ அந்த காரியத்தில் அவளுக்கு உதவி செய்யுங்கள். ஏன்? அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள். ஒரு சபையில் ஒரு ஊழியக்கார அம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சபையில் ஒரே ஊழியக்கார அம்மா, இயேசு ரத்தம் ஜெயம். அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரு குவாலிட்டியை பவுல் எழுதுறாரு. எந்த காரியத்தில் அந்த அம்மாவுக்கு உதவி தேவையோ அந்த காரியத்தில் உதவி செய்யுங்க. ஏன்? அந்த அம்மா ஒரு காலத்துல சரீரம் நல்லா இருக்கும்போது, நல்ல உடம்பு இருக்கும்போது, நல்ல சிந்தை இருக்கும்போது, நல்ல காரியம் இருக்கும்போது அந்த அம்மா ஒரு காரியம் செஞ்சாங்க. என்ன காரியம் திரும்பி செஞ்சாங்க? அவங்க தன்னுடைய உடலால உழைப்பால எல்லாவற்றிலும் சபைக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சபைக்கு ஆதரவா இருங்க. எலும்புரிக்கி ஏறக்கூடாது, எப்படி இருக்கணும்? ஆதரவா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சபைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி பால் கூட எடுத்து ஆடுற இருளம்மான்னு ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துச்சு. மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி பால் கூட எடுத்து சிக்கு 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 சிக்குன்னு ஆடும், வேப்பிலை எடுத்துக்கிட்டு அங்கே இடி முழங்குது அப்படின்னு பயங்கரமாக ஆடும். அது ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்துச்சு. நாங்கள் இங்கே சர்ச்சில் ஜெபம் நடத்திட்டு பயங்கரமாக ஆடுது. ஆடுதுன்னா அப்படி ஆடுது. ஆடி விடுதலை ஆயிடுச்சு. அங்கே ஆடி விடுதலை ஆகாது, ஆடிக்கிட்டே இருக்கும். இங்கே ஆடணும்னு நமக்கு ஒரு சரீரத்தில் ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம இருளம்மா ஃப்ரீ ஆயிடுச்சு. தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஞானசம் நடந்துச்சு, இயேசுவை அறிஞ்சிச்சு. நான் நம்ம எலிசபெத்துன்னு பேர் வச்சேன். என்ன பேர்? தெருவுக்குள்ளே போகும்போது, ஏ இல்லம்மா இல்லடா இவ எலிசபெத்ரா, எலிசபெத் வர எலிசபெத்தே அப்படின்னு கூப்பிடுவாங்க. போய் சாமி காலத்தில் எலிசபெத்தே இப்படி கூப்பிடுவாங்க. எந்த கோயிலுக்கு போகாது. அந்த அம்மா முதியோர் பணம் வாங்கும், வாங்கி கொண்டு வந்து முதல்ல சர்ச்சுக்கு கொடுக்கும். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு தெரிஞ்சு பண்டமாக வாங்கிட்டு வந்து கொடுக்கும். ஏதாவது கூட்டம்னு அறிவிச்சா கொஞ்சம் காணிக்க தரும். இந்த மாதிரி கூட்டம் வச்சிருக்கிறவங்களாம் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னா காணிக்க தரும். சாகிற வரைக்கும் தெருவில் அந்த அம்மாவுக்கு பல பேர் எதிர்ப்பு. அவங்க பையன் பேர் கிருஷ்ணசாமி. அவரே சொன்னாரு, நீ செத்துட்ட, நான் உன்னை புதைக்க வேண்டேன், போடா. எங்க பாஸ்டர் பார்த்து போயிறாரு, போடா அப்படின்னு. போடான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும்.
இயேசு ஆராதிக்க படா அப்படித்தான் ஆராதிப்பேன் அப்படி சொல்லணும். அப்படிங்களா இருந்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. படா ஆசீர்வாதம் வர்றேன் படா. நீங்க சொல்லுவீங்க யாரையுமே பகைச்சிக்க மாட்டோமே, பாஸ்டர் பார்த்துக்கு வர்ற எத்தனை தடவை சொன்னாங்க, நடக்க முடியாமல் போச்சு. இப்பயாவது நாங்கள் சர்ச்சை கட்டியிருக்கோம். அப்போ வாடகைடத்தில் நடத்தணும், 3 மாடி ஏறி வரணும், தவந்து வரும் சர்ச்சைக்கு. அந்த அம்மா வாலிபர்கள் சபையில் இருந்த ஆதரவை விட வயதான அந்த அம்மா அவ்வளவு ஆதரவா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென். இதுவரைக்கும் சபைக்கு ஒத்துழைப்பு தராம டிவிக்கு கொடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் உணர்வு இல்லாமல் யாராவது இந்த திருச்சபையின் விசுவாசிகளை இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் அழைக்கிறாரு, நீ இந்த சபைக்கு ஒரு பொறுப்பாளியாய் மாறிவிட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு பொறுப்பாளியா மாறிவிட வேண்டும், காரியத்தை விசாரிக்கிறவனா மாறிவிட வேண்டும், சபைக்கு உன்னால் ஆன உதவிகளை நீ செய்துவிட வேண்டும். நான் சர்ச்சில் சென்ட்ரிங் போட முடியாமல் இருந்தேன். 60 அடி நீளம் 27 அடி அகலத்தில் ஒரு சர்ச்சு. இது மூடுறதுக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய் தேவை. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், மூட முடியல, பெரிய கஷ்டம். அறிவு கொடுத்துட்டே இருக்கிறேன். விதவை, கணவன் இல்லாத இருக்கிற சகோதரி. அங்கே வந்து ஒத்தின்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் இந்த போக்கியத்துக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த போக்கியத்துக்கு வச்சுட்டு அந்த 2.5 லட்சம் ரூபாய் அதுதான் வந்து இருந்துச்சு. அந்த 2.5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பலிபீடத்தில் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏன்ட்டு எல்லாம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். 2.5 லட்ச ரூபா எதுக்கு இந்த இதில் பாதியாவது போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட வேறு காசு இல்லை, நகையும் இல்லை, கண்ணீரோடு அதை வாங்க மனசு இல்லை, வாங்கினேன். அடுத்த 3 மாசத்துல 2 பசங்க கல்யாணம். நம்ம 2.5 லட்ச ரூபாய் கொடுத்து 2 பசங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாணம். கடனே இல்லாமல் கர்த்தர் கிருபையா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஆதரவாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல கஞ்ச பிசுனாரித்தனமே இருக்கக்கூடாது. ஒரு ஆமீனை காணும் பார்த்தீங்களா? ஏசப்பா எங்களை காப்பாத்துங்கப்பா. கை பிடி சொல்லுங்க, கையை பிடி சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்காத, சர்ச்சுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு அப்படி நினைச்சுப்பார். என்ன கொடுப்பீங்க சர்ச்சுக்கு வந்தா? என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க சர்ச்சுக்கு வந்தா? என்ன கொடுப்பீங்க? அப்படி ஒரு அம்மா கிடைச்சு என்ன கொடுப்பீங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால முழு தொட்டில ஞானசானம் கொடுப்பா, அதை தவிர ஒண்ணு கொடுக்க மாட்டேன். ஒரு விதவை தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த பணங்கள் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாங்களே ஊழியத்துக்கு. வயசானவங்க, விதவைங்க, திக்கற்றவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு மகா பெரிய ஆதரவா இருக்கிறார். தேவன் எனக்கு ஆதரவா இருக்கிறதே நான் கர்த்தருக்கு தந்திருக்கிற ஊழியத்துக்கு ஆதரவா இருக்கிறதுக்காகத்தான். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சில பேருக்கு சர்ச்சில் ஆதரவாகவே இருக்காது. வரும் போகும், சண்டை போடும், போகும்போது வேற செருப்பை தூக்கிட்டு போயிடும், அது செருப்பு கூட போடாது, ஒன்றுத்துக்கு ஒரு சுக்குக்கு ஆகாது. போனது போகட்டும். இனி உள்ள காலங்களில் நாம் ஆராதிக்கிற திருச்சபை 50 பேரோ 10 பேரோ 5 பேரோ 20 பேரோ 100 பேரோ எவ்வளவு பேரோ பிரச்சனை, அந்த இருக்கிறவர்களுக்குள்ளே நாம் ஆதரவா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது என்னன்னு கேட்டா ஒருவருக்கொருவர். நீங்க நானும் நானும் நீங்க, நீங்க நானும் நானும் நீங்க, நீங்க நானும் நானும் நீங்க, நானும் நீங்க, நீங்க நானும் நீங்க, நானும் நானும் நீங்க, நானும். புரியுதுங்களா அம்மா? அம்மா ஐயா புரியுதுங்களா ஐயா? சபை என்பது தனிச்சு நிற்பதற்காக அல்ல, சபை என்பது ஒருவருக்கொருவர். ஏன் கர்த்தரை ஆதரிக்கிறார்னா, ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இந்த திருச்சபைக்கு நான் ஆதரவா இருப்பதற்காக. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என் பணத்தினால் ஆதரவாக இருக்கும்படி, என் உழைப்பினால் ஆதரவாக இருக்கும்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
என் சரீரத்தினால் ஆதரவாக இருக்க முடியும். எங்கள் சர்ச்சில் நாங்கள் சர்ச் கட்டும்போது 9 தடவை போலீஸ் ஸ்டேஷன் போனோம். இன்னமும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் கிருபையினால இருந்துட்டுருக்கோம். அப்போ ஓயாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறத பார்த்து இங்கே சபையில் இருக்கிற பெண்கள்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் 40 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்கள் இவங்களுடைய பவர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஏன் தெரிஞ்சிச்சு. பயங்கரமான பெண்கள் ஐயா. அது வரைக்கும் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்னை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தான். இந்த ஊர் நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் எங்கே வந்தீங்க, நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே, எத்தனை பேரை மதம் மாற்றிட்டீங்க, ஆச்சா பூச்சா அல்ல கவலை பேசி அப்படியே கொஞ்சம் பெண்கள் ஒரு 40 பேர் வந்தாங்க. பிறகு போலீஸ் ஸ்டேஷன், சார் யார் சார் இவங்க, எங்கள் சர்ச்சுக்கு வரவங்க, இங்கே எதுக்கு சார் வந்திருக்காங்க, இல்லை நான் வந்திருக்க பெண்கள் வந்தாங்க. ஒரு 40 பெண்கள் சரணம். அதில் ஒரு சிஸ்டரை அடக்கவே முடியாது, இன்னமும் அடக்க முடியலனால. என்னன்னா கோவம் வந்துருச்சுன்னா அதை அடக்கவே முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றேன் எஸ்ஐ, என்னன்னு கேளுங்க பாஸ்டர், நான் வரவா உள்ள, அப்படியே ஆவியில நிரம்பிட்டு இருக்குது. நானும்மா அதை கொஞ்சம் அடக்குங்கம்மா, பிரச்சனை வேற மாதிரி ஆகிப்போம். நாங்கெல்லாம் காசு போட்டு சர்ச்சை கட்டினா இவனுக்கு என்னவா இவனுக்கு என்ன, அங்கே புறம்போக்கு இடத்துல கட்டுறோமா என்ன இவனுக்கு அப்படின்னு அப்படியே இந்த எஸ்ஐ இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். சார் போங்க சார், இது கட்டுங்க சார், நாங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கிறோம், போங்க சார். அப்போதான் இந்த பெண்களுடைய பவர் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் எங்கள் சபை விசுவாசிப்படுது பிரதர், இவங்களை நேரம் ஒரு டீ கடைக்கு விடுங்க பிரதர், 2 வாடை ஒரு டீ வாங்கி கொடுத்து சங்கில் அனுப்புங்க பிரதர். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆதரவு, ஊழியத்துக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா? ஆமென். சபைக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா? இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே பாஸ்டராக செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறீங்களா? சபையை நேசிக்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? குறைகளை பொறுத்துக் கொள்வார்கள். சபையை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா குறைகளை பொறுத்துக் கொள்வோம். சபைகளை நேசிக்கிறதா இருந்தா குறைகளை பெருசுப்படுத்த மாட்டோம். குறைகளை பெருசுப்படுத்துறதுனால அது சபையை நேசிக்கலன்னு தான் அர்த்தம். கணவரை நேசிக்கிற என்ன அர்த்தம்? அவர் குறைகளை பொறுத்துக் கொள்றீங்க, ரைட்? பிள்ளைகளை நேசிக்கிறீங்க என்ன அர்த்தம்? பிள்ளைகள் குறைகளை ஏன் பெருசுப்படுத்தல? பிள்ளைகளை நேசிக்கிறோம். மனைவியின் குறைகளை ஏன் பெருசா எடுக்கல? மனைவியை நேசிக்கிறோம். சபையின் குறைகளை ஏன் பெருசா எடுக்கல? சபையை நான் நேசிக்கிறேன். சபையை நான் நேசிச்சா சபையின் குறைகளை நான் பெருசா எடுக்க மாட்டேன். என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, பரவாயில்ல. சிக்கன் போடும்போது எனக்கு கொஞ்சம் பீஸ் கிடைக்கல, பரவாயில்ல. என்ன ஒரு மாதிரி திட்டாங்க, பரவாயில்ல. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பையன் நான் போய் பிரசங்கம் பண்ற சபையில பெங்களூர்ல வருஷத்துக்கு 2 தடவை ஒரு சபைக்கு போறேன். அங்கே ஒரு பையன் கீபோர்டு வாசிக்கிறான். அவன் பேர் பிரேம். அவன் முடியெல்லாம் ஒரு சைஸாக வச்சுருப்பான், இந்த கல்குவாரி மண்டை மாதிரி வச்சுருப்பான். அந்த பாஸ்டர் இதை பார்த்து இவனுக்கு ஆலோசனை சொல்லி சொன்னார். இவனுக்கு நான் சொன்ன ஆலோசனை ஒரு புஸ்தகமாகவே போடலாம் பாஸ்டர், அவ்வளோ ஆலோசனை. ஆனால் நம்ம கேட்கல. அவர் ஃபுல் பீட் ஏறும்போது இவனை பார்த்த உடனே அவருக்கு ஆவியில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி, உங்களில் அங்கே எழுந்து நில்லுங்க அப்படின்னு எந்திரிச்சு இந்த பிரேமுக்கு நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கண்ணை மூடி இவன் ரட்சிக்கப்படட்டும், மனதில் மட்டும் முடியை ஒழுங்காக விட்டுட்டுன்னு சொல்லி சபையே ஜெபிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா பிரேம ஆளை காணோம், போயிட்டான். அவன் கீழே இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு பாஸ்டரும் பேசாமல் வந்துட்டார். 6:30 முடிச்சு வீட்டுக்கு போயிட்டா, வீட்லேயும் பிரேம காணோம். 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் பிரேம காணோம். பிரேம்னு சபையில் எதிரொலிக்குது. அந்த பாஸ்டர் 7 கிளை சபரிச்சு, கிளை சபையில் எங்கே பிரேம காணமாம்ல, செல்லு சுவிட்ச் ஆஃப்ல கிடக்குது, எங்கே போனதில்ல, என்ன கூப்பிட்டு ஜோ பண்ணிக்கலாம்ல. அவன் எல்லாருடைய அவமானத்தை தாங்காமல் போய் தூக்கில் தொங்கிட்டான் போல, அது தற்கொலை பண்ணிட்டான் போல. ஆளை காணோம். ஐயோ காணோம். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு, ஐயா என் பையனை ஏயா அப்படி திட்டுறீங்க, கீழேயாவது சொல்லிடுறாங்களே, என் பையன் ஒரே ஒரு பையன் காணவே. பாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமோ, இவ்வளோ ஒரு வருஷம் கழுதையாக இருப்பான்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சிட்டு அவரும், ஆண்டவரே எங்கிருந்தாலும் அவனை கொண்டு வரோம், எதையாவது செஞ்சிடாதோ, நான் இப்படி பண்ணிட்டேனேங்கும் போது ஒரு 3 மணி நேரம் 3:30 மணிக்கு பிரேம பாஸ்டருடைய வீட்டு கதவை தட்டுறான். தட்டி திறந்தா
முழு மொட்டையாக நிற்கிறான். மொட்டை அடிச்சிட்டு எல்லாம் முடி வலிச்சிட்டு, எங்கடா போய் தொலைஞ்ச? இல்லை பாஸ்டர், எல்லாரும் சேர்ந்து செடிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சே பாஸ்டர், இந்த அளவுக்கு நான் ஆகணும் அப்படின்னு நான் நேராக சலூன் கடைக்கு போனேன். இன்னைக்கு சண்டேவா பாஸ்டர், நிறைய கூட்டமாக இருந்துச்சு, இந்த கடை அந்த கடை அந்த கடைன்னு. லாஸ்ட்டில் ஒரு கடைக்கு போனேன், செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி என் மனசை மாற்றிடுவாங்க நினச்சி நான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, நான் இனி எங்கள் பாஸ்டரை பார்த்தா மொட்டையோட தான் பார்க்கணுன்னு முடிவு முளைச்சிட்டு வந்துட்டு, டே ஒன்றா காணணுன்னு நீ ஏதாவது செஞ்சுருப்பிய? நான் எதுக்கு செய்ய போகிறேன்? அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீங்கள் தானே என்னை திட்டினீங்க, என்னை நேசிக்கிறதுனால நீங்கள் திட்டிருக்கீங்க பாஸ்டர், அதனால் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நான் எதுக்கு பாஸ்டர் சாகணும், அப்படிலாம் நான் சாக மாட்டேன்னு சொல்லி தன்னை அவன் மாற்றிக்கிட்டான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனை சபை மாற செய்யாது, கடிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனை தன்னை மாற்றிக்கொள்ள உதவி செய்கிறது. ஆதரவா இருக்கீங்களா? ஆதரவா இருக்கணும். சபைக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா, ஒரு பாஸ்டர் நீங்க சப்போர்ட் பண்ணல, தேவ ராஜ்யத்தையே நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இந்த பூலோகத்திலே தேவ ராஜ்யம் சிருஷ்டிக்கப்பட, தேவ ராஜ்யம் புதுப்பிக்கப்பட நம்ம எல்லாம் சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஊழியத்துக்கு நீங்க ஆதரவா இருக்கிறதுடைய என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே ஆதரவா இருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்துக்கு தான் அந்த பெபேயால் என்கிற அந்த அம்மா ஊழியக்காரம்மா ஆதரவா இருந்ததுனால பவுல் சொல்றாரு, இன்னைக்கு அந்த அம்மானால முடியல, கஷ்டப்பட்டு நான் இருக்கிற தன் ஜீவனை எல்லாம் இந்த கெங்கிரேயா சபைக்கு ஊத்திட்டா. இப்ப அவளுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையோ அந்த காரியத்தில் அவளுக்கு உதவி செய்யுங்கள். காரணம், அவள் எனக்கும் அநேகருக்கும் ஆதரவா இருந்தாள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆதரவா இரு. மரியாதையை சொல்லுங்க, ஆதரவா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதரவா என்ன செய்யுங்க? இருங்க. புருஷனுக்கு ஆதரவா இருமா பிரதர், மனைவி ஆதரவா இருக்கு பிரதர். கடிச்சிட்டே இருக்காதீங்க, கத்திக்கிட்டே இருக்காதீங்க, பாப்பா 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 கோழி விரட்டுற மாதிரி விரட்டாதீங்க. ஆதரவா இருங்க. சிஸ்டர், பிரதர், சபைக்கு ஆதரவா இருங்க. பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு ஆதரவா இருக்கணும். படிக்கிற இடத்துல, காலேஜ் கூடத்துல யாரு கூடயாவது சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு செல்போன்ல தேவையில்லாத பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு சினிமா பார்த்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு களவாணி பயலோடு தெரிஞ்சிடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆதரவு. அப்ப கர்த்தர் நமக்கு இந்நாள் வரைக்கும் ஆதரவா இருந்தார். ஒரு குறிப்பு தான் பேசியிருக்கேன், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இயேசு ரத்தம் செய்ய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அடுத்த 2-3 குறிப்பு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாத, சீக்கிரமா கூட்டம் முடிஞ்சிடும். இயேசு ரத்தம் செய்ய சீக்கிரம் என்ன செஞ்சிடும், கூட்டம் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சொல்ல வேண்டிய சத்தியம் சொல்ல வேண்டியது இருக்குது இன்னைக்கு. அதை சொல்லிட்டு நான் உங்களை சீக்கிரமாக உங்களை அனுப்பிடுவேன். இனி உள்ள குறிப்பில் ஜெட்டு ஸ்பீடில் போகும். வேகமாக உங்களுக்கு சொல்லி உங்கள் சிந்தையில் சில சத்தியங்கள் இந்த காலையில் புகுத்த வேண்டும். நமக்கு கிடைச்சிருக்கிறதே 1 நாள் பகல் கூட்டம் தான். இந்த 1 நாள் பகலில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாரோ அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. 2வது பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம். உபாகமம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எடுத்துட்டீங்களா? 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. சும்மா இருக்கும், ஒரே ஒரு ஆம்பளையார் வசனம் படிக்குது. யார் படிச்சது? படிக்க ஊர்ல உலகத்துல எல்லாரும் வசனம் படிக்கிறது பொம்பளையால குத்தை கிடந்துக்குச்சு. இங்கதான் ஒரு ஆம்பளையால வசனம் படிக்கிறார். படிக்க சகோதரரே. ஆனாலும் கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்களும் நானும் யார் தெரியுமா? 3 கொரோனா அலைகளுக்கு தப்பி கிழங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கோம் நம்ம எல்லாரும்.
ஆமாவா இல்லையா? போய் சேர்ந்துருக்கணும். சங்கு ஊதியிருப்பாங்க, கொட்டை அடிச்சிருப்பாங்க, மண்ணுக்கு மண்ணை சாம்பலுக்கு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. நீங்கள் கிழக்கு மாதிரி உட்காந்துருக்கிற நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. ஆட்ட சாட்டமா, மீசையும் தாடியுமா, சட்டையும் கிட்டையுமா, அழகா பல்லு தெரியுற மாதிரி 3 கொரோனா அலைகளுக்கு கத்தரை நம்மளை தப்பி வச்சிருக்கோம். போயிருந்தா போய் சேர்ந்துக்கலாம்ல. பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்களுக்கு 150 பிள்ளைங்களுக்கு பாஸ்டரும் இல்லை, பாஸ்டருடைய அம்மாவும் இல்லை. 150 பிள்ளைங்க பிளஸ் 150 300 பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கிறவர்கள் இன்னும் தமிழ்நாட்டில். டோனாவூர்ல அந்த பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை. ஏன்? கொரோனால செத்து போயிட்டாங்க, சபை ஆதரிக்க முடியல. சின்ன சின்ன பிள்ளைங்க இறந்து போச்சுங்க, படிச்சுட்டு இருக்குதுங்க. இனி அந்த பிள்ளைங்க எதிர்காலம் தெரியல. ஒரு கொஸ்டின் தான். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கத்தரை பற்றி கொண்டதுனால கத்தர் நம்மளை இந்நாள் வரைக்கும் உயிரோட வச்சிருக்க. நீங்க நினைக்கிறீங்களா, நான் வெஜிடபிள் சாப்பிட்றேன், நான்வெஜ்ஜை நான் தொடர்றதே இல்லை, மாத்திரை மருந்தெல்லாம் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிறேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், என் உடம்ப நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால நம்ம உயிரோட இல்லை. கத்தர் கிருபை. கத்தர் கொஞ்சமா சாப்பிட்றீங்க, பெரிய பருவதுமே நீ ஏமாத்துறோம், எனக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஒரு கல்யாணத்தில் ஒரு விசுவாசி சாப்பிட்டு கொண்டிருந்தார், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எப்பொழுது முடிப்பார் என்று தெரியவில்லை. சாதாரணமாக நம்ம சாப்பிட்டுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ என் சரீரத்தில் நான் பாதுகாப்பு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன், அதனால உயிரோடு இருக்கிறேன். இந்நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்க காரணமே கத்தரை பற்றி கொண்டதுனால தான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் மாற்றணும். நீங்க ஊழியம் உயிரோடு இருக்க காரணம் என்ன? ஊழியம் உயிரோடு இருப்பதற்கு என்ன காரணம்? அவரை நாங்கள் பற்றி கொண்டதினால் ஊழியங்களை கத்தர் உயிரோட தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஓகே, பக்கத்தில் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். எதுக்காக உயிரோடு இருக்கீங்க? ஏனுங்கா என்னத்துக்கு உயிரோடு இருக்கீங்க? ஏனுங்கண்ணா என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறீங்க? சில பேர் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கு பாஸ்டர், அதனால உயிரோடு இருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், சொத்து பத்துகளுக்காக வாழ்கிறேன், புருஷனுக்காக வாழ்கிறேன். ஏன் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உயிரை தந்திருக்கிறார்? 3 காரணங்கள் பைபிள் சொல்லுது. ஒன்று, அவரை துதிப்பதற்கு. நான் சாவாமல் பிழைத்திருந்து அவரை துதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்கு வந்தா சொல்லாமலே வாயை திறக்கணும். நிமிர்ந்து இப்ப பார்க்கணும். நீங்க என்ன தெரியுது? வாயை திறக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு கால் மணி நேரத்தில் 1:15 கூட்டத்தை முடிச்சிடும். இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. யாராவது இங்கே அனுசரணை பண்ணுறாங்களா? வாயை திறப்பீர்களாக, பிணைவீர்களாக, உள்ளே திணிப்பீர்களாக. யாராவது சொல்கிறோமா சார்? சொல்கிறோமா? சிக்கனை மெதுவாய் சாப்பிடுவீர்களாக, பாயாசம் ஆடு குடிக்காமல் மெதுவாக யாராவது சொல்கிறோமா? அதை அந்த சாப்பாட்டை பார்த்த உடனே என் கையும் வாயும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி சபைக்குள்ளே வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக சரீரம் கத்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். சிலர்லாம் நிறைய சோம்பேறிகள், சோம்பேறி கழுதைகள், ஆராதிக்காத சோம்பேறிகள். கைத்தட்டு. கைத்தட்டவும் தெரியல, துதிக்கவும் தெரியல, ஒரு சுக்கும் தெரியல, ஒரு பாட்டு கூட. எப்படி விடுதலை ஆவீங்க? கிறிஸ்தவத்தில் பாட்டில் தான் விடுதலையே.
அதனாலதான் சர்ச்சைக்கு பாட்டுக்கே வரணுங்கிறது. உங்க பாட்டுக்கு வரக்கூடாது. எப்படி வரணும்? உங்க பாட்டுக்கு வரக்கூடாது, பாட்டுக்கே வரணும். வந்து நல்ல கையை தட்டி வாயை திறந்து விடுதலையோட பாடணும். அவரும் துதிங்க துதிங்க துதிங்கன்னு அவரும் கீபோர்டு ஓட்டே விழுது பொழுது அவரும் நசித்திங்க துதிங்கிறாரு. வாயை திறந்து துதிக்கணும். எங்க ஒரு கல்யாணத்தில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். ஃபுல்லாக இந்துக்கள் தான். அவங்க என்ன வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டு போங்க பாஸ், நிறைய இந்துக்கள் வருவாங்க. நான் போனேன். வயசான ஒரு அம்மா பூவெல்லாம் வச்சு பயங்கர பக்தியோட ஒரு பாட்டு பாடுறார். ஒரு பாஸ்டர் ஆராதிக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா. இப்படி கூட நீங்க இப்போ கூட பாடுறத பார்த்தீங்களா? ஒன்றுதான் பார்த்துருக்கீங்க. மனதார நன்றி சொல்லே, எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார இது முதல் பாடுறாரு அந்த பாஸ்டர். அந்த அம்மா பாடிட்டே இருக்குது. ரெண்டாவது நம்ம சேர்ந்து பாடுது. சரியான விக்கிரகாரம். மூணாவது பாட்டு, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கையை உயர்த்துக்கு பார்க்கலாம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. இப்படி கல்யாண வீட்டில் ஆராதனை நடக்குது. நான் எல்லாம் இந்துக்களா இருக்கிறாங்களே, எப்படி இதுங்க பாடுங்க என்ன தெரியுமா? லைட்டாக கண்ணை திறந்து பார்த்து பாருங்க. ஒரு அம்மா கண்ணு தண்ணியோட அழுதுட்டு நிற்கிது. நான் நினைச்சேன், ஒரு மனுஷன் கத்தரை உணர்ந்து துதிக்கிறவனா இருந்தா அவன் வேற தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறனா கூட அவனையும் தேவ பிரசன்னம் நோக்கி வரத்தானே செய்கிறது. சர்ச்சைக்கு வந்தா ஊர்ல உட்காந்துட்டு கூடாது. நல்ல விடுதலையோட கத்தரை துதிக்கணும். அதுக்கு தான் கத்தர் உசுரோட வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நான் இந்த வாரத்துல இருந்து ஆராதனையில ஊம கோடாங்கி எல்லாம் நல்ல வாயை திறந்து கத்தரை துதிக்கணும். என்ன அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை? இப்படித்தான் சொல்லுங்க. நல்ல அழகா இருப்பாங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, முக்கடலாம் நல்லா போட்டிருக்கோம், கை மட்டும். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்னை திருத்தவே முடியாது, எத்தனை வருஷமானாலும் நான் இப்படியே தான் இருப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்னை திருத்தவே முடியாது, திருத்தவே முடியாது, திருத்தவே நானும் திருந்தவே மாட்டேன். உடம்புல நல்ல ரத்தம் ஒன்று ஓட்டுனுச்சுன்னா இந்த வார ஆராதனையிலிருந்து என் வாய் கை இருதயம் எல்லாம் கத்திர உயிர் உள்ளதா ஆண்டவரை துதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து துதிக்கத்துல அவ்வளவு அம்மா ஐயா. உங்க வீட்டுல விடுதலை வரணும்னா சபையில நல்லா கத்திர துதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாரையும் நீங்க பார்க்க கூடாது. சத்தம் போட்டு ஆராதிக்க யோசிக்க கூடாது. பெந்தைக்கோஸ்து ஆலயத்துல ரெண்டுல விடுதலை இருக்குது. ஒன்னு சத்தத்திலும் ரெண்டாவது சத்தியத்திலும். ரெண்டுலையும் கர்த்தர் விடுதலை வச்சிருக்கிறார். அவர்கள் சேர்ந்து பாடி துதி செய்ய தொடங்கின போது வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்கள் ஆராதனையில கர்த்தரை பாடி துதி செய்யும் போது உங்களுக்கு விரோதமாக வருகிற பல சத்துருவின் நிலைமைகள் வெட்டுண்டு கீழே விழும் இயேசுவின் நாமத்தினால். நம்மளை வெட்டு நினைக்கிறவனை நம்ம பாடுற துதியை வெட்டி வீழ்த்திரு இயேசுவின் நாமத்தினால். வெட்டி தேவனை துதிக்கணும். துதிக்க யோசிக்கவே கூடாது. வாலி பிள்ளைங்க துதிக்கணும், சின்ன பிள்ளைங்க துதிக்கணும். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு துதினா என்னன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அவனும் உட்காந்து
அந்த லேஸ் பைட் முடிக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அமைதியாக இருக்க முடியுது. அது 5 லைஸ் தான் உள்ள கறக்கு முறுக்குன்னு சாப்பிட்றான். அடுத்து இன்னொரு லைஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கணும் தவிர அவனுக்கு துதிக்க ஆராதிக்க அவனுக்கு இடமே இல்லை. துதிக்க வைங்க. ஏங்க நான் இப்போ ஒரு பெரிய கன்வென்ஷன் பேசியிருந்தேன். 13 சபையில் சேர்ந்து நடத்துகிற ஒரு கன்வென்ஷன்ல காவல் கிணறுல என்னை கவர்ந்த 2 சின்ன பசங்க. 7 கூட்டம் 4 நாள்ல, 4 நாள் மாலை 3 நாள் காலை காவல் கிணறுல சின்ன பசங்க. அந்த பையன் அழகா வந்து என் பிரசங்கத்தை அனைதும் ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருவர் உட்கார்ந்து எப்படி கூர்ந்து கவனிப்பாரோ அதை போல ஒரு பையன் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தான். 4 நாட்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எந்திரிச்சு போக மாட்டான். கூட்ட முடிகிற வரைக்கும் என்ன சொன்ன பயபக்தியா. ஆலயத்தில் நீங்க கவனிக்கிறதுல தான் கர்த்தர் கிரியை செய்வார். தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ ஆலயத்தில் மட்டும் அதில் உங்களுக்கு கவனிக்க விட மாட்டேன். பார்த்தீங்கன்னா 2 பெற்றிருப்பீங்க. அது எப்போ வீட்டிலேருந்து வரும்போது ஒன்று விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் உங்களை எழுப்ப அம்மா 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 ஏன்னா நீங்கள் வசனம் கேட்டு உருப்பிடின்னு பிசாசு அறிஞ்சு பிள்ளை மூலமா அம்மா 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 அங்கே போய் உட்கார 2 சொட்டு கூட வந்திருக்காங்க அவனுக்கு. திரும்பி சட்டியை மாற்றிவிங்க தான் கூட்டிகிட்டு வருவீங்க. என்னை கவர்ந்த சின்ன பசங்க அண்ணனும் தம்பியும் 2 நம்பி 7 கூட்டத்துலையும் உட்காந்து வசனம் கேட்டேன். தேவன் நம்மளை உயிரோட வச்சிருப்பது எதுக்குன்னா தேவனை துதிக்கணும். சபை கர்த்தரை துதிக்கணும். உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா, நல்ல வாழ்க்கை அமையணுமா, தரித்திரம் நீங்கணுமா, சாபங்கள் உடையணுமா, பொருளாதாரத்தில் செழிப்பு வேணுமா, வியாதிகள் நீங்கணுமா, சமாதானமான வாழ்க்கை வாழணுமா, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதத்தை கர்த்தர் உங்க கையில என் கையில கர்த்தர் தந்திருக்கிறாரு. அது அந்த ஆயுதத்துக்கு ஒரு பெயர் தான் தேவனை துதிக்கிற துதி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எழுதி பாருங்க, பிரைஸ், PRAISE பிரைஸ். இந்த P எடுத்துருங்க. இந்த பிரைஸ் ரைஸாக 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 நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தில். 2வது எதுக்கு கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பவுலை போய் கேட்டு பாருங்க, ஐயா உங்களை எதுக்கு கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார்? அவர் சொல்வாரு, எப்படியாகிலும் அவரை நான் அறிய வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும்? சபைக்கு வர்றது கர்த்தரை அறிந்து கொள்ள. சொல்லுங்க, கர்த்தரை சொல்லுங்க. கூட்டம் முடிய போகுது. கர்த்தரை அறிந்து கொள்ள. ஸ்கூலுக்கு எதுக்கு போறீங்க? சயின்ஸ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி அது இதுன்னு அறிந்து கொள்ள. ஆலயத்துக்கு எதுக்கு வரீங்க? தெய்வத்தை அறிந்து கொள்ள. 45 வருஷத்துல ரயில்வேல கலெக்டர் போஸ்ட் ஒருத்தர் ஜாய் மதுரையில் ஒரு ஏஜ் சர்ச் பிலீவர் 2 வாரங்கள் முன்னாடி மதுரையில் ஏஜில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது வந்தார். 45 வருஷம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர். அவர் சரியான ஹை பொசிஷன்ல இருந்தவர். ராமேஸ்வரம் அந்த ரயில்வே திட்ட பணிகளில் அவருடைய பங்கு பெரிய பங்கு. அவர் வந்தார். 2 நாள் பிரசங்கத்தை ஊன்று கவனித்தார். எனக்காக ஜோமானந்த பாஸ்டர் சொன்னார். என்ன பதம் கேட்டேன். நிறைய விஷயங்களை நான் எனக்கு கற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்க? 50 வருஷமா. 50 வருஷமாவும் கற்றுக்கொள்றேன் பாஸ்டர். இன்னைக்கும் நான் கற்றுக்கொண்டேன். காரணம், கர்த்தருடைய ஆலயம் என்பது கற்றுக்கொண்டே இருப்பதற்கு தான் கர்த்தர் உயிரோடு கர்த்தர் வைச்சிருக்கிறார். எப்படியாகிலும் அவரை அறிகிற அறிவினார். 3வது கர்த்தர் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. உங்கள் நண்பர்களை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் சொந்த பந்தங்களை ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து வருவது பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒன்று. ஒரு சபை வளர்ச்சி ஒரு போதகரை சார்ந்தல்ல, ஒரு சபை வளர்ச்சி ஒரு விசுவாசிகளை சார்ந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு போதகரை சார்ந்ததல்ல, சபையை சார்ந்தது. விளங்குதா உங்களுக்கு சத்தியம்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? விளங்குதா உங்களுக்கு சத்தியம்? அது ஒரு போதகரை சார்ந்ததல்ல.
சுவிசேஷம் அறிவிக்க. நான் இன்னைக்கு பேசாம வீட்டில் இருந்திருக்கலாம்ல. நேற்று வரைக்கும் கூட்டம் தான். நாளைக்கு போகணுன்னு ஒரு ஃபாஸ்டிங் டே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் இருக்குது. தொண்டை வலிக்குது, பேச முடியல, பயங்கரமான பலவீனம், சரியான சில நேரத்தில் நினைவுகள் கூட செய்து பாருங்க. நான் இன்றைக்கி கிளம்பி நேற்று நைட்டு கிளம்பி வர்றதுக்கு ஒரே டைமில் 2 பஸ்ஸில் டிக்கெட் போட்டேன். நான் என்ன நினைப்பிடுறதுமே பார்த்துக்காங்க. 2000 ரூபா ஒரு 1000 வேஸ்ட். எனக்கு தெரியல, 2 பஸ்ஸிலேருந்து SMS வருது அதே டைமில் அதே இடத்துல. எங்கள் வீட்டை கேட்டா எப்படி இப்படி இருந்து என்ன தெரியல. நான் கொஞ்சம் அறிபறி இருந்ததுனால போட்டேன்னா போடலான்னு தெரியலன்னு போட்டேன். அப்படி தான் வண்டி ஓடுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி வர தெரியுமா? எங்களை கர்த்தர் உயிரோடு வச்சுக்கிறது சுகமாக படுத்து தூக்குறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த சுவிசேஷங்களை எப்படியாவது அறிவிக்க வேண்டுமே, ஆண்டவரை பற்றி எப்படிதான் சொல்ல வேண்டும் ஒரு ஏக்கத்தால் தான். சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். 3 வருஷமா ஒரு பாஸ்டர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார், தேதியே இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் அங்கே வர்றேன், கூட்டம் வச்சுக்கிறேன்னு கேட்டார். 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், கூட்டம் வச்சுட்டேன் இன்னைக்கு சாயங்காலம். ஏன் ஓடுறோம்? எதுக்கு சபைக்கு போகிறோம்? எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறோமா? இல்லையே. வந்த ஜனங்கள் எப்படியாவது இயேசுவை அறிஞ்சா எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் இந்த விபச்சாரம், வேசித்தனம், மோசமான பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை, அநீதினால அசுத்தத்தினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நீதிக்கு நேரம் நடத்துகிற ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உயிரோட வச்சு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்நாள் வரைக்கும் கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். பக்கத்தால் சொல்லுங்க, கைப்பிடிச்சி. இன்னும் ஒரு குறிப்பு தான் பொறுத்துக்கா சொல்லுங்க. இன்னும் ஒரு குறிப்பு தான் பொறுத்துக்கா. நிறைய விசுவாசிங்க வைத்தறிச்சல தான் எங்கள் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. எப்படா இவர் முடிப்பார்? ரேஷன் கடையில் 2 மணி நேரம் நிற்போம், திட்டவே மாட்டோம். 1000 ரூபா பணம் வாங்க தாசில்தார் ஆஃபீஸில் 6:30 பொழுது கூட நிற்போம். ஆனால் சர்ச்சைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா புழு குடஞ்சிக்கிட்டே இருக்கு இவங்களை போலியா கொடுமை. அதனால நான் இன்னும் ஒரு குறிப்பு தான் சொல்ல நமக்கு டைம் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொன்னேன், அவ்வளோதான். சிக்கன் கூட கொஞ்சம் வெந்துடும். அதனால வேகமான அந்த குறிப்பை நான் ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. நம்ம செய்யணும். எல்லாரும் உங்கள் வேதாகம் வந்து நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு எடுங்க. நெகேமியா எங்க இருக்கு? எஸ்தருக்கு முன்னாடி இருக்கு. எஸ்தர் எங்க இருக்கு? நெகேமியா அடுத்து வெறும் 614வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 6:1-4 11வது பக்கம் இல்லாமல் 6:1-4னா 6:1-614வது பக்கம். எவ்வளோ விவரமாக சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. இந்த ஒரு குறிப்பு நம்ம சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்களா? சத்தமா இல்லையே சொல்வீங்களா? ஓகே, ரைட். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை நான் சொல்கிற வசனத்தை பாருங்க, படிக்காதீங்க. நான் படிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? ஓகே. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. பார்வோனிடத்திலும் அவருடைய எல்லா ஊழியக்காரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி. வீட்டில் போய் 10ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனங்கள் வரைக்கும் படிச்சிருங்க. டைம் இருந்தா படிங்க. படிச்சிங்கன்னா ஒரு சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். இந்த வேத பகுதியில் நெகேமியா என்ன சொல்றார் தெரியுமா? நல்ல கவனிங்க. என்ன சொல்றார் தெரியுமா? இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமது ஜனங்களுக்குள்ள அடையாளங்களை அற்புதங்களை செய்தீர் சொல்லிட்டு 11, 12, 13 3 வசனங்களை சேர்த்து சொல்லுவாரு. இந்நாள் வரைக்கும் ஜனங்களுக்குள்ளே நீர் மகத்துவங்களை செய்தீர். நல்ல தமிழ் வார்த்தை.
சொல்லுங்க, மகத்துவங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பெல்லை விட கடைசி பெல்லுக்கு தான் ஆர்வம் அதிகம். மாவா இல்லையா? 8:45 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. உரைச்சி பார்ப்போம் அந்த வாட்ச்மேனை, இருடியை உனக்கு வச்சுக்கிறேன். 4:15 ஒரு பெல் அடிப்பாங்க. இந்த பையனுக்கு வர சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துலேருந்து எம்பி குதிப்பான், டவுசரெல்லாம் கீழே கலண்டுறோம். ஏன்னா அது கடைசி பெல். இப்போ இந்த 3வது குறிப்பு கடைசி பெல் தான். இப்போ நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன உற்சாகமாக இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் போல நானும் நினச்சி இன்னும் டைம் எடுத்துக்கிறேன். இந்த 4 வருஷத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா மகத்துவங்களை செய்தீர்கள். நல்ல தமிழ் வார்த்தை, மகத்துவம். யார் உங்கள் தேவன்? மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர். யார் இந்த தேவன்? மகத்துவத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும். இந்த தெய்வத்துக்கு ஒரு பெயர்லையே மகத்துவம் ஒளிந்திருக்கிறது. என்ன மகத்துவம் செஞ்சிட்டாரு? 11ஆம் வசனம். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்தது ஒரு மகத்துவம். கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தது ஒரு மகத்துவம். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போட்டவர்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டது மகத்துவம். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தினது ஒரு பெரிய மகத்துவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகத்துவம். 13ஆம் வசனம். சீனாய் மலையிலிருந்து நீர் அவர்களோடு பேசி அவர்களுக்கு நல்ல கட்டளைகளை, கற்பனைகளை, உண்மையான பிரமாணங்களை கொடுத்தீர். மகத்துவம் அப்படின்னு நெகேமியா நம் ஜனங்கள் நடந்து வந்த பாதையை சொல்லி காண்பிப்பார். Listen to me. கர்த்தர் இந்நாள் வரைக்கும் செய்கிற ஒன்று என்ன தெரியுமா? மகத்துவத்தை செய்து கொண்டே இருக்கிறார். என்ன மகத்துவம் நினைக்கிறீங்க நீங்க? ஆலயத்துக்கு வந்தேன் சார், வீடு கட்டிட்டேன், அது மகத்துவமா? ஆலயத்துக்கு வந்தேன் சார், கார் வாங்கிட்டேன், அது மகத்துவமா? ஆலயத்துக்கு வந்தேன் சார், தரித்திரம் நீங்கி போச்சு, அது மகத்துவமா? நாம் காண்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்ல நம்முடைய மகத்துவம். என்ன தெரியுமா மகத்துவம்? அசுத்தமா வாழ்ந்தேன், மோசமா வாழ்ந்தேன், கெட்ட எண்ணத்தோட வாழ்ந்தேன், ஆண்டவர் எனக்குள்ள வந்தாரு, பழையதெல்லாம் தூக்கி போட்டு என்னை ஒரு புது மனுஷனா மாத்தினாரே, அவர் தான் இந்நாள் வரைக்கும் செய்து கொண்டு வருகிற ஒரு பெரிய மகத்துவம். சரிங்களா உங்களுக்கு? மகத்துவம். ஒரு வாலிபிள்ளை கோயம்புத்தூரை சேர்ந்தவன் மதுரையில் வாசம் பண்றான். நான் வருஷத்துக்கு 2 தடவை இந்த சர்ச்சுக்கு போகிறேன். அப்படி நான் போயிருக்கும்போது எனக்கு அந்த பிள்ளை மதிய சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தா. அந்த பாஸ்டர் இவன் சாட்சியை கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னார். சொல்லுமானே, நான் ஒரு சாய்பாபா பக்த பாஸ்டர். சாய்பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாய்பாபா சினிமா ரொம்ப அடிமை, நாடகத்துக்கு ரொம்ப அடிமை. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பெட்டினே ரிமோட் எடுக்கலாம். அழுத்தி 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 ரிமோட்டு பட்டனே தெரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா சொன்னார், இவளை பெற்றதுக்கு ரிமோட்டை பெற்று தொலைச்சிருக்கலான்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு பைத்தியக்காரன். எனக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, ரொம்ப சிநேகிதர் நாங்கள். ஏன் நான் ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போகிறேன், நீ வர்றியான்னு கேட்டார். எனக்கெல்லாம் இயேசு பிடிக்காது, ஆனால் நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால் வரேன்னு சொல்லி போனேன். இப்படி இந்த தலைமுறையில் தொப்புள்ள வாலி பிள்ளைங்க சுருட்டி இப்படி நேர் வாக்கு எடுத்து ஒரு சைஸா பஞ்சு மிட்டாய் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய் உட்காந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு சைஸாக உட்காந்து. வேணா சாய்பாபா பக்தன், அவளுக்கு அந்த சாய்பாபா தான் பெருசுன்னு தெரியுது. அப்போ அவங்க ஆராதிக்கும் போது ஒரு தேவ பிரசனம் வந்து தொட்டுச்சு. அவளை தொட்டுன்னு கீழே டம்முன்னு விழுந்துட்டா. கீழே ஆராதிக்கும் போது சட்டன்னு கீழே விழுந்துட்டா. 1/2 மணி நேரம் பேச்சு போச்சு இல்லை, எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு போகும்போது அலங்காரம்லாம் கலந்துருச்சு. ஏய் என்னடி யார் என்ன தள்ளி விட்டாங்களா? இல்லை, நீயா தான் விழுந்த. நானும் விழுந்தேனா? அப்படியா? என்னை ஏதோ பண்ணுதுடி, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது, ஏதோ பெரிய தப்பு பண்ணுறேன், எனக்கு அதுவாக தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சினிமா நாடகம் பார்க்க நினைக்கிற அந்த பிள்ளை, அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு என்னமே வரல.
சாயங்காலமே நடக்கிற அந்த பிரேயர் செலுக்கு போயிட்டு அந்த பிள்ளை ஆலயத்துக்கு போனா, ஆண்டவர் அறிவிச்சா. ஆலயத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கேட்டாரு, நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இந்த சினிமா சத்தமே கேட்காம இருக்கு, என்ன? அவன் மகன் ஆலயத்துக்கு போறான். ஆலயத்துக்கு போறாளா? எந்த ஆலயத்துக்கு? ஏசு கோயிலுக்கு தான். எப்போ இருந்து? கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா? இன்னைக்கு ஏசு கோயிலுக்கு போயிடுவா, பிறகு ஏசு மாப்பிள்ளை வேணும்பா, பிறகு நம்ம குடும்பத்தில் ஏசு மாப்பிள்ளை வந்துடும், அப்படியே கிறிஸ்துவ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அந்த அம்மா போச்சு. அங்கே சர்ச்சை ஓரத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு. அந்த அம்மா குட்டியை தொட்டு ஆண்டவர் ஆட்டையும் தொட்டுட்டாரு. ஏசு கண்ணீரோடு நிற்கிது. அந்த அம்மா கூட்டிட்டு வர போன அம்மா ஏசுவை ஏற்றுக்கிட்டு விட்டு போயிடுச்சு. இனிமேலும் போகக்கூடாது, நாங்கள் 2 பேரும் போக போகிறோம். 2 பேரும் போக போகிறீங்களா? அறிவு இருக்கா? அறிவு இப்போ தான் எங்களுக்கு வந்திருக்கு. அப்படி போய் 2 பேரும் கத்தரை ஆராய்ச்சிருக்கும். ஒரு நாள் இவர் பிள்ளைகளையும் மனைவி கூட்டு வரதுக்காக போனவர், என்னதாண்டா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டவர் இந்த 2ஐயும் தொட்டவர் அதையும் தொட்டுட்டாரு. முழு குடும்பமும் ஆண்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கூட்டத்தில் அந்த பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 3 வருஷம் கணக்கு பிள்ளை வளர்ச்சியில் ட்ரினிட்டி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணி கத்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான் ஆண்டவருக்காக. எங்கேயோ இருந்தவன் அவளுக்குள்ள வந்த ஒரு மகத்துவம். இயேசு வந்தார். 916 KDM தங்க நகை வாங்கின அவதல்ல சாட்சி. இயேசு வந்தார், எனக்குள்ளே இருந்த பாவ அழுக்குகளை நீக்கினாரே, அதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய மகத்துவம். எல்லாரும் எங்களை அடிக்கிறான், திட்டுறான், போலீஸ் கேஸ் போடுறான், மதம் மாற்றாங்கன்னு சொல்றான், பிரேயர் நடத்தினா சத்தம் போடுறான். என்ன செய்யறோம்? ஏகே பண்ணி சொல்றோமா? அவனுக்கு தெரியும், ஆலயத்துக்கு ஒருத்தர் போயிட்டா அவனுக்குள்ள மகத்துவம்னு ஒன்று வந்துடும். பாவம் செய்ய மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான், தீமை செய்ய மாட்டான், தீங்கு செய்ய மாட்டான். காரணம், இந்நாள் வரைக்கும் கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய அற்புதம், ஒரு மனுஷனுக்குள்ள மகத்துவமான கிரியைகளை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். மகத்துவம், மகத்தான இந்நாள் வரைக்கும் ஒரு ஊழியம் உயிரோடு இருக்குதுன்னா அதனுடைய அடையாளம் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? மகத்துவங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சாய்பாபாவை கும்பிட்ட அந்த பிள்ளைக்கு ஏசுநாதர் கோயிலுக்கு போனோடனே அந்த ஆண்டவரை ஆராதிச்ச உடனே, ஏசுதா மெய்யான தெய்வம் தெரிஞ்ச உடனே அவளால் விட முடியும். அவள் நான் இப்படியே அவள் நினைப்பாளா, இது விட்டுருன்னு நினைப்பாளா? முடியாதான். ஏசு வந்துட்டார்னா எதை நம்மளால விட முடியாது நினைக்கிறோமோ அதை விடுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா கட்டுக்கதை கிடையாது, சும்மா கிடையாது. சர்ச்சுங்கிறது, ஆலயம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்க வந்தா எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். சுகவீனமா வருவீங்க, கர்த்தர் சுகம் தருவார். உங்களை விட முடியாத பல பாவ பழக்கங்கள் இருக்கும், கர்த்தர் விடுதலை தருவார். கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்படுறீங்களா? விடுங்க, கேள்விப்படலாம். போய் இருக்குதான் போய் பார்த்துட்டு வராதிங்க, விட்டுருங்க. அங்கிருந்து ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் எங்கள் திருச்சபைக்கு சாட்சி சொல்றதுக்காக வந்தாங்க. என்கிட்ட பர்மிஷன் கேட்டு எங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும். சரி வாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி சட்டையை ஜாக்கெட் இது வரைக்கும் போட்டிருந்தாங்க, ஃபுல் ஹேண்டாக கழுத்தில். நான் நினச்சி ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சாட்சி சொன்னார், நான் வந்து ஒரு சரியான சைக்கோ. எப்படி சைக்கோன்னா, அந்த சிஸ்டர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனால ஒரு சரியான சைக்கோ. அவரை மனைவிக்கு மொட்டை அடிச்சிருவார், சிகரெட்டில் சூடு வச்சுருவார், எங்கெங்கேயோ சூடு. ஆனாலும் ராத்திரி குடிச்சிட்டு வந்து சிகரெட்டை அமைக்கிறதே அந்த சிஸ்டருடைய மார்பிள் தான் அமைப்பார். ஆனால் அவங்க அண்ணன் தம்பி யாரும் இல்லை, வேற போக்கிடமும் இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை வேற கையில் என்ன செய்யறதா சகித்து கொண்டார் இருந்தார். ஆனாலும் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிச்சார். ஒரு நாள் இவ்வளோ பண்ணுறமே, என்னதான் ஜெபிக்கிறான்னு சொல்லும் போது, குடி போதில் அவன் ஜெபத்தை கவனிக்கும் போது இவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிற கணவர் நல்லா இருக்கிறதுக்காக ஜோமான இருதய மாற்றம் அடைத்தார். ஒரு கொடிய வியாதினால பாதிக்கப்பட்டார். இந்த அம்மா ஜோமனை விடுதலையாக்கப்பட்ட உடனே எல்லா பாவ பழக்கத்தையும் விட்டுட்டு முதல் கிறிஸ்துவை ஆராதிக்க, உதடெல்லாம் வெள்ளை வெள்ளையா, கண்ணெல்லாம் செவப்பா, முடியெல்லாம் தலைவரை கோலமா,
அந்த சகோதரனை பார்த்தாலே ஒரு கேவலமாக இருந்தார். ஆலயத்துக்கு போனார். அவருடைய சரீரம் மாறினது, எண்ணங்கள் மாறினது, சிந்தை மாறினது. இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஞானசம் நடத்தார், மூழ்கினார். இன்னைக்கு அந்த சுவடே இல்லாமல் போனார். அவர் சொன்னார், ஆலயத்துக்கு போய் இந்த இயேசுவை ஆராதிச்சதுனால தான், இந்த ஆண்டவருடைய மகத்துவம் எனக்குள்ள வந்ததுனால தான் இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள் என்னை விட்டு விலகி போனது. அதனால தாங்க சபை ஏன் தெரியுமா ஒரு இடத்துல கட்டுறோம், ஊழி ஏன் தெரியுமா ஒரு இடத்துல கட்டுறோம், ஏன் தெரியுமா ஒரு பிரேயர்ஸ் நடத்துகிறோம், ஏன் தெரியுமா ஒரு ஜெப கூட்டம் வைக்கிறோம், ஏன் தெரியுமா ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறோம். எங்ககிட்ட பணம் இருக்கிறதுக்காகல. அருப்பு கூட்டம் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கேருந்து ஏன் தெரியுமா நாங்கள் உங்களை தேடி வர்றோம். எதுக்காக தெரியுமா? உங்களுக்குள்ளேயும் அந்த மகத்துவங்கள் வந்துவிட்டா இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் மாறிவிடுவீர்கள். ஒரு மனிதனாய் மாறிவிட்டால் போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லையே. கொடிகாரனும், கொள்ளக்காரனும், விபச்சாரனும், அசுத்தாவி பிடிச்சவனும், கஞ்சா குடிக்காரனும், பீடி சிகரெட் குடிக்கிறவனும், இப்படி அபினுக்கு கூலிப்புக்கு அடிமையானவன் தானே அவன். வித்தியாசமான சிந்தை கொண்டு சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறான், பெரிய ஆட்களை காதலிக்கிறான், கள்ளக்காதல் உருவாகுது, கொலை உண்டாகுது. இதெல்லாம் இல்லாம தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள மகத்துவத்தை உண்டு பண்ணிட்டார்னா இந்த தேசத்துல போலீஸுக்கு வேலையே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை தான் கிறிஸ்தவமும் இந்த ஊழியமும் செய்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நெகேமியா எழுதுகிறாரு, இந்நாள் வரைக்கும் ஜனங்களுக்குள்ளே நீர் மகத்துவங்களை செய்க. இந்நாள் வரைக்கும் ஆதரவாயிருந்தவர், இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க வைத்தவர், இந்நாள் வரைக்கும் மகத்துவமான காரியங்களை செய்தவர், இனி உள்ள காலங்களிலும் இந்நாள் வரைக்கும் இன்னும் பல அற்புதமான காரியங்களை செய்து நம்ம எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். வெளியில் இருக்கிற எல்லாரும் உள்ள வாங்க, ஜெபம் பண்ண போறோம். யாரும் வெளியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் இழுத்துட்டு வாங்க. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே. எல்லாம் உள்ளவாங்க. சாத்தானை ஜெயித்திடும் ஹல்லேலூயா. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. கை தட்டி பாருங்க. மலைகளை தாண்டி வாய்க்கால் துதிக்க பாருங்க. கடும் பள்ளம் கடந்து நல்ல விரிவா தருது. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி. நல்ல கைத்தட்டி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல கைத்தட்டி, நல்ல தேவ நாமத்தை உயர்த்தி. புதிய அபிஷேகத்தினால, புதிய பலனால, புதிய மகிமையினால, புதிய கிருபையினால, புதிய ஆளுகையினால, புதிய தரிசனத்தினால, புதிய சிந்தையினால இந்த பகல் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிற இயேசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிற இயேசப்பா.
உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, பரலோக ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் 13வது வருஷத்துக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறோம், ஊழியக்கார மனைவி ஆசீர்வதிக்கிறோம், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கெல்லாம் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்களோ அந்த ஊழியம் எல்லாம் உயிருள்ள ஊழியங்களாய் மாறட்டும். இதுவரைக்கும் ஆதரவாய் இருந்தவர் இனிமேலும் ஆதரவாய் இருப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, எதிர்ப்புகள் நீங்குவதாக, திறந்த வாசல் உண்டாகுவதாக. கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால் உனக்காக ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, திறந்த வாசல் அந்த ஊழியத்துக்கு உண்டாகட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. சபையார் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.